சார் நைட் எல்லாம் கிடையாது, ஒன்லி மார்னிங் மட்டுமே. இங்கே வந்து பாயா இருக்கும், மட்டன் இருக்கும், தலைக்கறி இருக்கும், சிக்கன் இருக்கும், கைமா இருக்குது, மட்டன் கைமா இருக்கும், மட்டன் லிவர் இருக்குது, ரத்தம் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்கும், இட்லி பூரி வடை. இங்கே பிச்சுக்கிட்டு போகுதுங்க சேல்ஸு. வெஜிடேரியனுக்காகவே செய்யப்பட்ட ஒரு இட்லி ஆட்டம். பாவம் வந்துடும். கார் வர பார்க் பண்ணிட்டேன்னா பயமும் வர இருக்கு. 3 ஐட்டத்தை அந்த விஷயம் சாப்பிடுறான்னு கானில் பார்க்குறாங்களா தெரில. நண்பா, வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். மக்களே, இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதியில் வந்து ரேணுகா பரமேஸ்வரின்ட்டு ஒரு ஷாப்பு. இந்த ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசமான ஒரு கறி விருந்து தரமாக இருக்கும். பாயா, மட்டன், சிக்கனு, நாட்டுக்கோழி, அப்போ கீமான்ட்டு ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது. இட்லி, பூரி எல்லாமே இருக்கும். இந்த கடை அப்படியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் தின்ன செட்டப்பில் தான் இருக்கும். தின்ன கடை இது. ஆக்சுவலாக திண்ணையில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. நான் வந்து குயிக்காக வரணும்னு பார்த்தேன், பட் வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பட் என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். பட் நான் சொன்ன ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் குயிக்காக வந்தீங்கன்னா பட் இப்போ என்னென்ன இருக்குன்றதை ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணி ஒரு கிழி வாங்க. ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி டிஃபன் சென்டர். இது டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷனு ஆப்போசிட். டைம் வந்து காலைல 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும், 10:30 மணிக்கு 11 மணிக்கு க்ளோஸ் ஆகிடும். நைட் எல்லாம் கிடையாது, ஒன்லி மார்னிங் மட்டுமே. இங்கே வந்து பாயா இருக்கும், மட்டன் இருக்கும், தலைக்கறி இருக்கும், சிக்கன் இருக்கும், கைமா இருக்குது, மட்டன் கைமா இருக்கும், மட்டன் லிவர் இருக்குது, ரத்தம் இருக்குது, நாட்டுக்கோழி இருக்கும். டிஃபன் ஐட்டம் பண்ணுவோம். இட்லி பூரி வடை. ஃபோன் நம்பரா யார் 8125471231. இதுதான் ரேணுகா பரமேஸ்வரின்ட்டு திருப்பதி. இது கார் வர பார்க் பண்ணிட்டேன்னா பயமும் வர இருக்கு. ஏன்னா பையனுக்கு என்ன போட்டுற போகிறாங்கன்னு. சார், எனக்கு ஒரு 2 இட்லி பாயா ஆயிடுச்சா? அப்போ வேற என்ன இருக்கு? அப்போ நாட்டுக்கோழி 1, மட்டனு, கைமா. ஆமாம், எல்லாம் ஒரே பிளேட்டில் கொடுத்துருங்க. இங்கே பிச்சுக்கிட்டு போகுதுங்க சேல்ஸு. வேற லெவல். அப்படி டக்குன்னு சேல்ஸ் ஆகிடுது. ஓகே சார். பசியில் வந்து நான் கொடூர பசியில் வந்தேன். இட்லி வேவுது பாருங்கள். இட்லி அங்கே தான் வேவுது. இங்கே ஒரு 8 பேர் சாப்பிட்லாம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து திண்ணை ஆட்டம், பாரம்பரியமான திண்ணை வந்து உட்காந்து அதே மாதிரி அங்கேயும் உள்ள திண்ணை தான். அவங்களுக்கு சர்வ் பண்ணுறது பீங்கா தட்டில் தான் சர்வ் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பசி வரியா? வேறு என்ன சாப்பிட்லாம்? பூரி சாப்பிட்லாமா? டைம் ஆகுது. சூப்பராக இருக்குது. ஒரே பிளேட்டில் வச்சுருங்க சார். சட்டு ஐயா, அட்லாஸ் வாங்கிட்டேன். எப்பா, போன தடவை வரும்போது வந்து ரஷ் இருந்தது. ஆனால் வந்து நான் குயிக்காக வந்துட்டேன். நான் ஒரு 7 மணிக்கெலாம் வந்துட்டேன். எனக்கு உள்ளே தான் உட்காந்து சாப்பிட்ணும் ஆசைங்க, ரொம்ப ஆசை. ஆனால் ரஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கா. செம்மையான ஒரு டிஃபன், ஒரு தரமான ஒரு டிஃபன். என்னென்ன வாங்கியிருக்கேன்னா நாட்டுக்கோழி, மட்டன் கொத்து. ஆமாம், டைம் ஆனதுனால வந்து நம்ம வந்து இது ஆக்சுவலாக வந்து ஒரு வேலை தான். மார்னிங் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கும், மதியான நேரத்தில் இருக்காது. மார்னிங்கை பார்த்தீங்கன்னா களை கட்டும். எனக்கு மைண்ட் எப்படி தெரியுமா இருக்குது? இங்கேயும் சாப்பிடணும், காருக்கு பார்க்கிங்கும் அது ஒரு இது. இடத்த பார்க்கிங் பண்ண முடியாது. பைக்குன்னா அழகாக வந்துடலாம். கீமா ட்ரை பண்ணலாம், மட்டன் கீமா வந்து ட்ரை பண்ணிடலாம்.
சூப்பர். அது மட்டனுக்கு நான் வெஜிடேரியனுக்காகவே செய்யப்பட்ட ஒரு இட்லி ஆட்டம். நல்லா இதோட வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சாப்பிடக்கூடாது, இதோட துவச்சிடணும், துவச்சி தான் சாப்பிட்ணும். அட்டகாசங்க, வேற லெவல். நான் போன தடவை வரும்போது வெறும் கோழி மட்டும் தான் ட்ரை பண்ணேன் இட்லிக்கு. பட்டு இந்த தடவை தான் 2-3 ஐட்டம். ஆனால் பாயம் ஆயிடுச்சுங்க, மனசுக்கு இருதில்ல, பாயம் ஆயிடுச்சு. மார்னிங் 7 மணிலேருந்து அதோ டைமிங் சொன்னார். இப்போ டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 பாய காலி. கொத்துக்கறி வேற லெவலு. அடுத்தது வந்து நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழியில் பார்த்தீங்கன்னா சூப்பராக குழம்போடு கொடுத்துருக்காங்க. எதுலேயும் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டாங்க. இங்கே திருப்பதியில் பொறுத்த வரைக்கும் நோ தேங்காய். நான் பார்த்த வரைக்கும் தேங்காய் இல்லைப்பா. ஆஹா, கொத்துக்கறி தான் பார்த்தா அதுக்கு மேலே இவர் பேசுகிறாரு. கிட்னியா? நாட்டுக்கோழி கிட்னி இவ்வளோ பெருசாக இருக்கும். நல்லா இருக்கு. குழம்புலாம் வேற தரம். அவங்க சூப்பராக மேக் பண்ணுறாங்க. கடைன்னு போகுது சேல்ஸு. அதுதான் இந்த கடையோட ஹைலைட்டு. இது ரெண்டுமே மிக்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் டேஸ்ட் வேறு லெவல். நான் புது ரெசிபி ஒன்று கண்டுபிடிச்சேன். அடுத்தது மட்டன் பாருங்க. யூ ஆல்சோ vlogger? அப்படியே டர்ன் பண்ணிங்க. vlogger? விச் சேனல் யூ ஆர்? 7th standard. Channel? Huh? You got a channel? I am not channel. I see YouTube. What is your channel name? Karthik View. How about the food? Just tell me about the food. Very good. Super. Your favorite item means which one you will try? Mutton. மட்டன் தாங்க பேசும். அப்படியே பாருங்க. இந்த மட்டனில் பார்த்தீங்கன்னா அப்படியே க்ளோஸ்அப் வாங்களேன். அவ்வளோதான். ஐ லவ் யூ மட்டன், ஐ லவ் யூ. மஸ்ட் ட்ரை. வந்தீங்கன்னா மட்டன்லாம் வந்து ட்ரை பண்ணாமல் இருக்காதீங்க, அப்புறம் பாவமாயிடும். இந்த கடைக்கு மட்டன் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணாமல் இருக்கு, பாவம் வந்துடும். அதனால் மட்டன் ட்ரை பண்ணுங்க, அட்டகாசமாக இருக்கும். வடை ஒன்றுமாண்ணா சார்? வடை அங்கே உட்காந்து சாப்பிட்றது பாருங்கள், ஆம்பியன்ஸ் பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் காண்டாகவே இருக்குது அங்கே உட்காந்து சாப்பிட முடியலன்ட்டு. மட்டன் நெய்யாட்டம் போகுது, அப்படியே சாலிடாக போவோம். இந்த கிரேவிக்கு நம்ம வடையோட ட்ரை பண்ணுவோம். வடை வந்து அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இல்லை, இப்போ சூடாக போடுறாங்க. மெதுவடைக்கு வந்து சட்னி தான் தொட்டு சாப்பிட்ருப்பீங்க. கொத்து கறி பார்த்துருக்கீங்களா? காரில் யாரும் நினைக்கிறாங்க அங்கே உட்காந்து பார்க்குறவங்க 3 ஐட்டத்தை அந்த விஷயம் சாப்பிட்றான்னு காண்டில் பார்க்குறாங்களே தெரில. ரியலி ஆசம் ஃபுட்டு. ஆமாம், இந்த ஐட்டம் கம்மிங்க மக்களே, இது வந்து ஐட்டம் கம்மி. ஏன்னா வந்து நாங்கள் லேட்டாக வந்துட்டோம். ஆச்சா, எல்லாத்தையும் கொட்டிடலாமா? நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து நாம் தான் சாப்பிட்ணும், அதனால் எல்லாத்தையுமே கொட்டிடலாம். ரியலி ஆசம் ஃபுட், ஆசம் டேஸ்ட்டோடு இருக்குது. வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரையான பிளேஸு. வந்து பாயம் நல்லா இருக்குங்க, தரமாக இருக்கும். மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு 4 வகையான உட்காந்து அழகாக உட்காந்து சாப்பிடலாம். சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஹோட்டல். வந்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே நண்பா, வில் மீட் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த வீடியோவில் சூப்பராக ஆசம் கண்டனம் பார்க்கலாம். டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் திருப்பதியில் வந்து ஆப்போசிட்டில் இந்தியன் ஆயிலுக்கு அப்படி எதிர்த்தப்போலே அப்படி டேர்னிங்கில் இருக்கும் இந்த கடை. இங்கிலீஷில் எதுவுமே எழுதியிருக்காது. ஆக்சுவலாக வந்து இதில் தான் தெலுங்கு தான் எழுதியிருக்கோம். தெலுங்கு புரிஞ்சவங்களுக்கு, மற்றபடி எனக்கு சுத்தமாக எனக்கு புரியாது. லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். சார் எவ்வளோ சார் ஆச்சு? 2 இட்லி மேடம், ஒரு கீமா 500. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ப்ரோ. ரியலி ஆசம் ஃபுட், மஸ்ட் ட்ரையான இடம். என்னென்ன சாப்பிட்டேன்னா 2 இட்லி, அப்புறம் ஒரு கீமா, ஒரு நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் வந்து மட்டன் சாப்பிட்டேன்.
மொத்தம் 580 ஆச்சு. வீடியோக்காக வந்து ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 500 ருபீஸ்ன்னு சார்ஜ் சொன்னாங்க. ஓகேவா? பட் ஃபுட்டு தரம் சூப்பராக இருக்கும். மார்னிங் வந்து தரமாக உங்கள் சாப்பிடலாம். வயிறு ஃபுல்லு, தம்மி ஃபுல்லு.